Hello friends, வணக்கம். Welcome to Passion Kitchen. நான் பூர்ணிமா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க பார்க்கிறது இதுவே முதல் முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல kids favorite recipe தாங்க பண்ண போறோம். Potato lollipops தான் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 ல இருந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு வச்சிருக்கேன். இந்த மசிச்ச அளவு பாத்தீங்கன்னா 1 கப் அளவு இருக்கணும். இப்போ இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா ஆட் பண்றோம். இது வந்து ஒரு பைண்டிங் கொடுக்கிறதுக்காக தான். அடுத்து பொடியா நறுக்குன வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் தான். நிறைய போடிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரே ஒரு பொடியா நறுக்குன பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், அம்ச்சூர் பவுடரும் சாட் மசாலாவும் இது ரெண்டுமே 1 டீஸ்பூன் அளவு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பிசைஞ்சிக்கணும். தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய ஊற்றிடாதீங்க. ஒரு டீஸ்பூனாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. தேவைப்படாது. முடிஞ்ச அளவு இதில் இருக்க தண்ணியே போதும். வெங்காயத்துலேயும் உருளைக்கிழங்குலேயும் இருக்கிறதே நல்ல ஒரு டோவாக நமக்கு கிடைக்கும். அப்படி சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஓரளவு பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கிறோம். நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ தான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து முன்னாடியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பிசைய வரும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டேன். இதுக்கு நான் வந்து 1 ஸ்பூன் தண்ணி கூட விடலை. இதில் இருந்த தண்ணியே தான், அந்த வெங்காயத்துலேயும் உருளைக்கிழங்குலேயும் இருந்தது தான். அப்படியே தான் பிசைஞ்சிருக்கேன். இதில் வந்து அம்ச்சூர் பவுடருக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் இருந்ததுன்னா லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும், இதே டேஸ்ட் வரும். நம்ம பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி முதல்ல எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. நான் மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மேலே கோட் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மைதா மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இது கூட இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேல் மாவு ரொம்ப உப்பே இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கலந்துக்க போகிறோம். நல்லா கரைச்சாச்சு. மாவு பார்த்திங்கன்னா இந்தளவு இருக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நம்ம உருட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பால்ஸை இன்னொரு வாட்டி ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிவிட்டு இந்த மைதா மாவில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணி எடுத்துட்டு உடனேவே இந்த பிரெட் க்ரம்ஸ் பக்கத்தில் வச்சுருக்கேன், அதில் போட்டு ரோல் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம இப்போ எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பால்ஸை. இந்த பால்ஸை அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வரிசையாக போட்டு எடுக்க போகிறோம். ஓரளவு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. என்னடா லாலிபாப்புன்னு சொல்லிட்டு பால்ஸாக செஞ்சு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இப்போ அப்படியே இந்த பால்ஸில் டூத் பிக்கோ இல்லை அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோ நம்ம இந்த மாதிரி சென்டரில் குத்தி விட்டுற வேண்டியது தான். சூப்பரான டேஸ்டியான பொட்டேட்டோ லாலிபாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் டொமேட்டோ கெச்சப், மேனேஸ் இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.